1800 பேருந்துகள் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதேபோல புதிய பணியாளர்கள் 685 பேர் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து வருகின்ற மாதத்தில் 3200 பேர் எடுக்கப்பட இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நடவடிக்கையாக எடுத்து இந்த துறை சீரமைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல கடந்த காலத்தில் பாக்கி இருந்த தொகையில் படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையும் படிப்படியாக வழங்கப்பட இருக்கிறது. மத்திய அரசிடம் இப்போ கடன் வாங்கினதுல பெரும்பாலான நிதி இந்த போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கப்பட்டதா சொல்றாங்க. அப்படி இருந்தும் ஏன் அந்த இல்ல ஒரு தவறான தகவல், யாரோ உங்களுக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசிலிருந்து வாங்கின நிதியெல்லாம் இதெல்லாம் ஒதுக்கல. தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து தான் இதற்காக நிதி வழங்கப்படுகிறது. இந்த துறையை பொறுத்தவரை இப்படித்தான். தனியார் பஸ்ஸுக்கு பிரைவேட் பஸ்ஸுக்கு தனியார் பஸ்ஸுக்கு கிலோமீட்டருக்கு 52 ரூபா கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு கம்மி. எங்க கொடுக்குறாங்க? அதாவது அரசு பேருந்துகளை விழா காலங்களில் இயக்குகின்ற பொழுது கூடுதலாக பொதுமக்கள் சென்னையிலிருந்தோ இல்லை மாவட்ட தலைநகரிலிருந்தோ தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கு முனைகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கே கூடுதல் பேருந்து தேவைப்படுகிறது. கடந்த காலங்களில் வழித்தடம் அதிகமாக பயணிகள் ஏறாத பேருந்துகளை எல்லாம் மாற்றி பெருநகரம் சென்னையிலோ கோயம்புத்தூர் திருச்சி போன்ற பகுதியிலிருந்து இயக்குவது வழக்கமாக இருந்தது. இப்பொழுது அந்த சூழலை மாற்றி தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து இயக்குகின்றோம். காரணம், மக்கள் அரசு பேருந்தை பயன்படுத்துவது இப்பொழுது அதிகரித்து வருகிறது. கடந்த காலங்களில் ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் பேர் முன்பதிவு செய்து பயணித்தாங்கன்னா இப்ப 2 லட்சம் பேர் முன்பதிவு செய்து பயணிக்கிற அளவிற்கு முன்பதிவே அதிகரித்திருக்கிறது. அதேபோல முன்பதிவு இல்லாத பயணங்களும் அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு தீபாவளியின் போதும் கடந்த ஆண்டை விட கூடுதலாக 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் பயணிக்கின்ற அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். எனவே இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு மாவட்டங்களில் உள்வழித்தடங்களில் ஓடுகின்ற பேருந்துகளை எடுத்து அங்கே இருக்கிறவர்கள் பாதிப்பதற்குரிய அந்த சூழல் வராமல் இருப்பதற்கு தான் தனியார் வாகனங்களை ஒப்பந்த அடிப்படையில் அந்த நாட்களில் எடுத்து இயக்குகிறோம். இது அரசிற்கு நஷ்டம் கிடையாது, லாபமாகத்தான் இயங்குகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கூடுதல் பணிச்சுமையோடு இயங்க வேண்டிய சூழல் பணியாளர்களுக்கு, ஓட்டுநர் நடத்துனருக்கு இருந்தது. இப்ப அப்படி இல்லை. அவங்கவுங்க வழித்தடத்தில் இயங்குவதோடு அவர்களும் விழா காலங்களுக்கு வீட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது அந்த துறை சம்பந்தப்பட்ட